விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம் 133ஆம் திருநாமம் வேதவிதே நமக. வடுவூரில் சீதை லக்ஷ்மணன் அனுமனோடு கோதண்டராமர் புன்னகை தவழும் முகத்துடன் எழுந்தருளியுள்ளார். அவ்வூரில் வாழ்ந்த ஸ்ரீநிதி சுவாமிகள் தினமும் ராமனின் புன்னகையை குறித்து ஒரு ஸ்லோகம் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புன்னகை ராமாயணம் என்ற ராமாயணமே உருவாகிவிட்டது. ஒரு நாள் ராமனை அவர் தரிசிக்கையில் ஸ்ரீநிதி சுவாமிகளின் உள்ளத்தில் ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி தோன்றியது. வனவாச காலத்தில் அத்ரி, சரபங்கர், அகஸ்தியர் உள்ளிட்ட பல முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களை வணங்கினான் ராமபிரான். அந்த வகையில் சுதீக்ஷணர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தை ஒரு நாள் மாலை அடைந்தான் ராமன். உடன் லக்ஷ்மணனும் சீதையும் சென்றிருந்தார்கள். அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருந்தார் சுதீக்ஷணர். ராமன் அவரிடம், மகரிஷியே, நீண்ட தூரம் நடந்து வந்த நாங்கள் மிகவும் களைப்படைந்து விட்டோம். அதனால் சீக்கிரமாக உணவை பரிமாறுங்கள் என்றான். இப்போது இயலாது ராமா, சற்று பொறுத்திரு என்றார் சுதீக்ஷணர். ஆதிசேஷனின் அம்சமான லக்ஷ்மணன் வெகுண்டெழுந்தான். சுதீக்ஷணரே, என் அண்ணனையும் அண்ணியையும் விருந்துக்கு அழைத்துவிட்டு அவர்கள் பசி என்று சொல்லும்போது தாமதமாகும் என்கிறீர்களே, உங்கள் விருந்தோம்பலின் லட்சணம் இதுதானா என பலவாறு பேசினான் லக்ஷ்மணன். அவனை சமாதானப்படுத்திய ராமன், மகரிஷியே, ஏன் விருந்து இன்னும் தயாராகவில்லையா என்று பணிவுடன் கேட்டான். அதற்கு சுதீக்ஷணர், ராமா, விருந்தெல்லாம் தயார் நிலையில்தான் உள்ளது. ஆனால் இப்போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டிய காலம். இந்த சந்தியா காலத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரத்தில் நீதானே விதித்துள்ளாய். எனவே சந்தியா காலம் போய் இரவு பொழுது வந்த பின் விருந்தளிக்கிறேன் என்றார். லக்ஷ்மணா, நான் சாஸ்திரத்தில் விதித்த தர்மங்களை துளி கூட பிறழாமல் இந்த ரிஷி பின்பற்றுகிறாரே, அந்த விதியை விதித்தவனான நானும் அதை பின்பற்ற வேண்டாமா? எனவே பொறுத்திருப்போம். சந்தியா காலம் போன பின் நாம் உணவருந்தலாம் என்று கூறிய ராமன் சுதீக்ஷணரின் சிரத்தையை எண்ணி அவரை பார்த்து புன்னகைத்தான். இக்காட்சியை மனத்திரையில் கண்ட ஸ்ரீநிதி சுவாமி, வடுவூரில் உறையும் சக்கரவர்த்தி திருமகனே, அன்று தர்மங்களை சரியாக பின்பற்றிய சுதீக்ஷணரை பார்த்து நீ சிந்திய அதே புன்னகையோடு இன்று வடுவூரில் எழுந்தருளியிருக்கிறாயே, உன்னுடைய இந்த புன்னகை எம் போன்றவர்களை தர்மத்தின் பாதையில் வழிநடத்தும் என்றொரு ஸ்லோகத்தை இயற்றினார். அந்த ஸ்லோகம், ஸ்ரீமன் ராமதவாகமேன முதிதே தஸ்மின் சுதீக்ஷணே முனௌ தத்தத் சம்பிரமதோ விதாய ரஜனீகாமாத் விலம்பான்விதே புக்திம் தாத்துமயே ததா ரகுபதே தர்மாத் மனஸ்தே முகே என் மந்தஹாசம் உத்திதம் தத் அவது சுவாமின் அதர்மான் இமம். ராமாவதாரம் போன்ற அவதாரங்களின் வாயிலாக வேதம் விதிக்கும் தர்மத்தின் நெறியில் தானும் வாழ்ந்து காட்டி மக்களையும் அந்நெறியில் வழிநடத்துகிறார் திருமால். அதனால் வேதவித், தர்மங்களை வளர்ப்பவர் என்று போற்றப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 133ஆவது திருநாமம். வேதவிதே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து தடம் மாறாதபடி திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாயா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.